சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். கனவில் வந்து குழந்தைக்கு பெயர் சூட்டிய தாய் தெய்வம் திருமதி அம்மா. ஈரோடு மாநகர் வைரப்பாளையம் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் பொறுப்பாளர் சக்தி பாவாயி நகராஜன். அவருக்கு 2 மகள்கள். இருவருக்குமே அம்மாவின் அருளால் திருமணம் நடந்தது. மூத்த மகள் சக்தி குரு தீபா அவர்கள் குழந்தை பேருக்காக அம்மா வீட்டிற்கு வந்திருந்தார். குரு தீபா அவர்களின் தாயார் சக்தி பாவாயி அவர்கள் தினசரி அதிகாலை 3 மணி வழிபாடு செய்பவர். தன் மகள் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டி தினசரி பங்காரு அம்மாவை வேண்டிக் கொண்டு அதிகாலை 3 மணிக்கு வழிபாடு செய்வார். அவர் வழிபாடு செய்ய தொடங்கியதும் மகள் குரு தீபாவின் வயிற்றில் வளரும் குழந்தை உள்ளே கை கால்களை ஆட்டி ஆர்ப்பரிக்க தொடங்கி விடுமாம். தூங்கிக் கொண்டு இருந்த மகள் குழந்தை வயிற்றுக்கு உள்ளே உதைப்பது கண்டு எழுந்து விடுவாராம். வழிபாடு முடித்து வரும் தன் தாயிடம், அம்மா, தினமும் 3 மணி வரை அமைதியாக இருக்கும் குழந்தை நீ வழிபாடு செய்ய தொடங்கிய உடனே குழந்தை வயிற்றுக்குள் கை கால்களை ஆட்டி விளையாட ஆரம்பிச்சிடுது. இது எப்படிம்மா, எனக்கே புரியலை என்பாராம். அதற்கு சக்தி பாவாயி, பங்காரு அம்மா ஆசியுடன் உனக்கு கிடைத்த குழந்தை அம்மா இது, அதனால் தான் மந்திர ஒலி கேட்டு வீழ்ச்சிக்கிறான் என்பாராம். குழந்தையும் அம்மா அருளால் பூர நட்சத்திரத்தில் நல்லபடியாக பிறந்தது. குழந்தைக்கு 3வது மாதம் பெயர் வைக்க முடிவு செய்தனர். ஜாதகப்படி மா மோ என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர் சூட்டவும். நியூமராலஜி படி கூட்டு எண் 8 வரும்படியான பெயரை ஆராய்ந்து தேடத் தொடங்கினர் தம்பதியினர். அன்று இரவு விடியற்காலை சக்தி பாவாயி நாகராஜன் ஒரு அற்புதமான கனவு. சக்தி பாவாயி நாகராஜன் தன் குடும்பத்தோடு மேல்மருவத்தூர் அருள் கூடத்தில் இருக்கிறார்கள். அப்போது தாய் தெய்வம் சக்தி திருமதி அம்மா அவர்கள் அருள் கூடம் வருகிறார்கள். இவர்களை பார்த்து நலம் விசாரிக்கிறார்கள். சக்தி குரு தீபா அவர்களின் கைகளில் இருந்த குழந்தையை பார்த்து என்ன குழந்தை என கேட்கிறார்கள். சக்தி பாவாயி உடனே, அம்மா, என்னோட பேரன் அம்மா, ஆண் குழந்தை அம்மா என்கிறார். ஓ, ஆண் குழந்தையா, என்ன பெயர் வைத்துள்ளாய் என திருமதி அம்மா கேட்கிறார்கள். சக்தி பாவாயி, அம்மா, இன்னும் பெயர் வைக்கவில்லை அம்மா, பங்காரு அம்மாவிடம்தான் பெயர் வைக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனால் பங்காரு அம்மா சோதி ஸ்வரூபமாக ஆயிட்டாங்க என்றார் கண்கள் கலங்கியபடி. உடனே திருமதி அம்மா அவர்கள் குழந்தையை தூக்கி ஆசீர்வதித்து, கவலைப்படாதே, நான் பெயர் வைக்கிறேன், மகிழன், இதுதான் உன் பேரனுக்கு பெயர், நீ உன் பேரனை மகி மகி என கூப்பிட்டுக்கோ என்றார் சக்தி திருமதி அம்மா. அருகில் இருந்த இளைய மகளை பார்த்து, இந்த பெண்ணிற்கும் விரைவில் மகப்பேறு கிடைக்கும் என திருமதி அம்மா ஆசி வழங்கினார்கள். கனவு கலைந்தது. பாவாயி நாகராஜன் கண் விழித்து கொண்டார். தன் கனவில் வந்து திருமதி அம்மா அவர்கள் பேரனுக்கு பெயர் வைத்ததை ஆச்சரியத்துடன் மகளிடமும் மருமகனிடமும் கூறினார். உடனே மருமகன் ஜாதக பெயர்படி மா மோ என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்க வேண்டும், மகிழன் மா என்ற எழுத்தில் தொடங்குகிறது சரி, நியூமராலஜி படி பெயரின் கூட்டுத்தொகை எண் 8 இருக்க வேண்டும் என ஆராய்ந்து பார்த்ததில் சரியாக கூட்டு எண் சரியாக 8 வந்தது. அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். எப்படி இவ்வளவு பொருத்தமாக பெயர் கண்டுபிடித்து அதுவும் கனவில் வந்து சொல்லி இருக்கிறார்கள் என பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்போது மகிழன் தன் பாட்டியின் மடியில் விளையாடி கொண்டிருக்கிறான். மகிழனின் பாட்டி தன் பேரனை மகி தங்கம் மகி தங்கம் என கொஞ்சிக் கொண்டு இருக்கிறார். பங்காரு அம்மாவின் பக்தர்கள் தொண்டர்கள் அன்னையை நினைத்து எங்கிருந்து மனமுருகி வேண்டிக் கொண்டாலும் தாயுள்ளத்தோடு நம் அன்னை அவர்களின் கனவிலும் தியானத்திலும் உடனிருந்து அருள் பாலித்து காக்கின்றார்கள் என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.